அதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். நீங்க வந்து அடிப்படை புரிந்து கொண்டு செய்யுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்க இது என்னன்னா, எங்கள மாதிரியான அந்த விஷயங்கள நுட்பமா இருக்கிறவங்க தான் அத சொல்ல முடியும். இந்த சினிமாவோட திரைக்கதை பின்னணியோட இந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்றேன். இது நெறைய பேருக்கு புரியாததுனால என்ன பண்றாங்க, சிறப்பா சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இது மற்றிமாறனும் அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்கலாம். அவர் வேணும்னே செஞ்சுட்டாருன்னு சொல்லல. அவரு சிறந்த திரைக்கதை கமர்ஷியலா ஓடணுங்கிறதுக்கு திரைக்கதைய வடிவமைச்சுட்டு, அது மேல இதெல்லாம் கட்டுறாரு. இதுக்கு மேல எதிரா கட்டினாலும் ஓடும். ஜென்டில்மேன் ஒரு படம் ஓடுச்சுல்ல. அந்த படம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரா இருந்ததுனால ஓடல. நம்ம தான் பார்த்தோம். அது ஏதோ ஒரு வகையில சுவாரஸ்யமா இருக்குன்னு ஓடியிருக்கு. அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா இருந்தாலும் அந்த படம் ஓடியிருக்கும். அதான் அதோட கன்டென்ட். அது மாரி தான் அசுரன்ங்கிற படத்தையும் நான் பார்க்கிறேன். விடுதலைங்கிற படத்தையும் பார்க்கிறேன். அவரு வந்து இந்த கேரக்டர பில்டப் வைக்கிறதுக்காக அதிலயும் வச்சாரு பில்டப். எங்க விடுதலையிலயும் பில்டப் வச்சாரு. அசுரன்லயும் கேரக்டர் பில்டப் வச்சு கிளைமாக்ஸ்ல கொண்டு வராரு. இந்த பாவக்கதைகளையும் ஒரு பில்டப் வைக்கிறாரு. பிரகாஷ் ராஜுக்கு. அப்படியே அவருக்கு கன்சீவ் பண்ணி அப்படியே அப்ப அப்படிதான் வருவாய்ங்களா? ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வீட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு போறதுன்னு. இது இது வந்து நீங்க நடைமுறைய பார்க்காம இருக்கிறீங்கங்கிறத நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. அப்ப அதே மாதிரி அவரோட படங்கள்ல வந்து அசுரன் படத்த பத்தி அவரு சொல்லியிருந்தார். தென் மாவட்ட கதையா சொல்லியிருந்தாரு. ஆனா வட மாவட்டத்துல ஒரு படம் வட மாவட்ட கதையா வரும்போது பாசிட்டிவா சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கலர் குடுக்குறாரு. வட மாவட்டத்துல கலைபெருமாள் பின்புலம் அந்த கதைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன முற்போக்கு அடையாளமா குடுக்குறாரு. வட மாவட்டத்துல இருக்கிற விஷயங்கள தலித் அல்லாதவர்கள பத்தி ஒரு முற்போக்கு அடையாளம் குடுக்குறாரு. எளிய மக்களுக்காக போராடின அடையாளம் குடுக்குறாரு. எப்ப அதுக்கு பிற்பாடு அவங்களோட கண்ணோட்டம் எப்படி மாறுச்சுங்கிறதுலாம் 2வது பகுதியில இருக்குமா என்னான்னு தெரியாது. அவங்கள இந்த சமூகம் எப்படி பார்த்தது, அவங்க தியாகத்த எப்படி மதிச்சது, அதுக்கப்புறம் அவங்க சார்ந்த சாதி சார்ந்தவங்கள அவங்க தன் சாதி அடையாளமா பண்ணிக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் ஒண்ணு சார்ந்து இருக்குது. இதை விட அதிகமா வெற்றிமாறன் போன்றவர்கள் அசுரன் மாரி அந்த கதைய தென் மாவட்டத்தில பண்ணவங்களுக்கு அத விட சீரியஸா வட மாவட்டத்தில பார்த்து பண்ண வேண்டிய கதை இருக்குது. அத ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு? பாவ கதைகளோட சொல்லணும்னு தோணலல்ல. தமிழ்நாட்டில் இந்தியாவில யாரும் செய்யாத விஷயமாக தமிழ்நாட்டில தான் வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம் ஆரம்பிச்சு வளர்ச்சியில போனோம். ஆனா இந்த வட மாவட்டத்தில இருக்கிற தலைவர் தான் தலித் அல்லாத இயக்கத்த உருவாக்குனாரு. அத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க வெளியும் சொல்றதில்ல, உள்ளயும் சொல்றதில்ல. உங்க கதையில மறைமுகமாவது வைக்கணும்ல. யார் யாரையும் வில்லனா குறியீடா வைக்கிறீங்கல்ல. தலித் அல்லாத கதைய உருவாக்குனாரு. இங்க கொடூரமான வன்முறைகள் பல நடந்திருக்குதுன்னா, இந்த பின்புலத்தில் இங்க யார் தலித் அல்லாத இயக்கத்த உருவாக்குனாங்க? இன்னைக்கு வரைக்கும் யாரு வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல ஜாதி அரசியல் பண்ணி, தலித் மக்களும், உழைக்கும் மக்களையும் பிரிச்சு பண்றாங்களோ, அவங்கள பத்தி ஒரு படம் பண்ணணும். அப்பதான் அவர் நேர்மைய நம்ம புரிஞ்சுக்க முடியும்.